புத்தர் ஒரு மாபெரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவரோட வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, அப்போ புதுசாக பிறந்த அந்த குழந்தைய விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. போனாரு, அங்கங்கே தியானம் பண்ணாரு, தேடினாரு, உண்மையை தேடி அலைஞ்சாரு, எல்லா இடத்துலையும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு கத்தி கதறி அழறப்போ, அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டப்போ அந்த ஞானம்ன்றது அவருக்கு ஊச்சிருச்சு. இப்போ புத்தருக்கு அவருடைய குடும்பத்தினுடைய அந்த கர்மா தாக்குமா தாக்காதா? இந்த குடும்பமே வேண்டாம், இந்த சமுதாயமே வேண்டாம், நான் உண்மையை நோக்கி நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற எண்ணத்துல ஒரு மனிதன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு போகும்போது, தனிமையை நோக்கி போகும்போது, துறவரம் செல்லும் போது, அவன் அங்க போய் உட்கார்ந்து அவனுக்காக உபதேசிக்கப்பட்ட பயிற்சிகளையோ இல்ல மற்ற விஷயங்களையோ கண்டினியூவா பண்ணி 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 ஒரு மேன்மை நிலை அடைஞ்சிட்டானா பிரச்சனையே கிடையாது, இறைவனின் அனுகிரகத்தினால. அது இறைவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என் குடும்பம் என்னாச்சு, எங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, என் மனைவியோட நிலைமை எப்படி இருக்கு, என் குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கு, ஐயோ பணத்தை விட்டுட்டு வந்துட்டேனே, என்ன பண்றது ஏது பண்றது, இந்த எண்ணம் உங்களை அதிகமா பாதிச்சதுன்னு வைங்க, அது கர்மாவா மாறும்.